மாணிக்க உத்தமி என்கிற தேவர் பத்தினி ஐயா நம்மாணி படவேடிகள் வேலுகா நீ பாபா எல்லாம் முடிச்சிட்டோம். யாரோ வராங்க, யாருன்னு பார்க்கலாம். நம்ம இல்லத்திற்கு செல்ல வேண்டும் என்று இது ஏறிக்கிற உரத்தில் வரப்போகுது. என்ன இது? அம்மன் சிறை மட்டும் இருக்கின்றது. கற்பனை கொடுக்கணும். யாரு ஐயா சரி ஐயா, இது என்னையா இது? எத்தனையோ கோவில்களா போயிருக்கும். என்ன எல்லா சாமி உருவத்தை பார்த்திருக்கின்றோம். இது என்ன இது? சிறை மட்டும் இருக்கின்றது, உடல் இல்லையே. அதே இந்த அம்மாவின் சிறை மட்டும் இருக்கின்றது, உடல் இல்லையே. இந்த அம்மாவின் சரித்திரத்தை சொன்னா சொல்லிக்கிட்டே போலாம். சொன்னாதான் எங்களுக்கு தெரியும். சொன்னாதான் தெரியும். ஆமா. ஒரு நேரத்துல இந்த அம்மா முப்பெரும் தேவையாரால் முடியாத அம்மா முடிச்சு வச்சிருக்கோம். ஆமா, முப்பெரும் தேவியார் இடத்துல நாரதம் ஓடி என்ன கணக்கு தெரியுமா? என்ன செய்தாங்க? இந்த இரும்பு குண்டுகளை அவ்வளோ, அதாவது கடலையாக வருத்தப்படி கேட்டான். அவனால முடியல. அப்படியா? ஆனா அந்த அம்மா, அந்த நாரதன் பூலோகத்துல ஒருத்தர் இருக்காங்க. பூலோகத்துல ஒருத்தர் இருக்காங்க. ஆமா. யார் அது? அவங்க யாருன்னு நாரதன் கேட்டான். பூலோகத்துல அனுசுயா தேவி இருக்காங்க, அவங்களால முடியும். அனுசுயா தேவி? ஆமா, அவங்களால முடியும். ஆமா. முப்பெரும் தேவியால் முடியாதத அந்த அம்மா அனுசுயா தேவி அந்த இரும்பு குண்டுகளை அவளா வர்த்தகம் கடலையாக வர்த்தகம். ஆமா. அந்த அம்மாவின் சரித்திரம் எப்படின்னாக்கா, ஒரு நேரம் இந்த அம்மா, அதாவது விதர்பபுரி நாட்டில இந்த அம்மா பிறந்தது வெள்ளிக்கிழமை, ருதுவானது வெள்ளிக்கிழமை, இந்த அம்மா மனம் முடித்தது வெள்ளிக்கிழமை. ஆமா. அப்படி மனம் முடிக்கும் நேரத்தில் இந்த அம்மாவின் கதையை சொல்லுகிறே போறேன். அந்த